ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிஷப்போட மார்னிங் ரூட்டீன் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் சுடு தண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ கொடுக்கலாம் வாங்க. இப்போ ரிஷப்க்கு நான் தண்ணி கொடுக்க போகிறேன். இது வெது வெதுப்பான தண்ணி, சுடு தண்ணி. மார்னிங் எப்போயுமே நான் முதல்ல தண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அவனே க்யூட்டாக பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறான் பாருங்கள். குடி 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 குடி. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி விடணும். உடம்பெல்லாம் சுடு தண்ணியில் தொடச்சி விடணும். நேற்று ஈவினிங் தலைக்கு இல்லை, உடம்பு குளிக்க வச்சோம். ஸோ அதனால் குளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ சுடு தண்ணியில் பாடி ஃபுல்லாக தொடச்சி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ரிஷப்க்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்காக தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். இது மினரல் வாட்டர் தான். ஸோ எப்போயுமே ரிஷப்க்கு மினரல் வாட்டர் சூடு பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்காக பிடிச்சிட்ருக்கேன். ராம்நாட் சைட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மினரல் வாட்டர் ஒரு குடம் 10 ரூபா இருந்துச்சு. இப்போ 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 12 ரூபா. ஸோ இப்போ தண்ணி சூடு பண்ணலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஃப்ளாஸ்கில் ஃபுல் பண்ணி வைப்பேன். மார்னிங் ஒரு தடவை ஃபுல் பண்ணி வச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் மில்டன் ஃப்ளாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது. ஃப்ளாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிஷப்பும் சுடு தண்ணி நல்லா குடிப்பான். இன்ன வரைக்கும் நான் பச்சை தண்ணி அவனுக்கு கொடுத்ததே இல்லை. 6th மந்த்லேருந்து சுடு தண்ணி தான் கொடுப்பேன். ஃப்ளாஸ்க்கு ஃபுல் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மிச்சமாக இருந்துச்சு. இது ரிஷப்க்கு உடம்பெல்லாம் தொடச்சி விடலான்னு சொல்லி யூஸ் பண்ணேன். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுடு தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் பிடிக்காது, சோப்பு போட்டால் பிடிக்காது, பவுட்ரு போட்டால் பிடிக்காது. அவனுக்கு ஃபேஸில் கை வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப இரிட்டேட் ஆவான். எப்படியோ ரிஷப் ரெடி ஆகிட்டான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மெடிக்கல் ஸ்டோர்லாம் கிடைக்கும் இல்லையா, சர்லக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மெடிக்கல் ஸ்டோரில். ஸோ அந்த சர்லக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் ஃபார்முலா மில்க் பவுட்ரு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா சாப்பிடுவான். டக்குன்னு இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்காக நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரிஷப்க்கு சர்லக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தானே இனிப்பாக இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவான். நான் ரிஷப்க்கு 1 டைம் சர்லக்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மில்க் பவுடர், ஃபார்முலா மில்க் பவுடர் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மில்கி டேஸ்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ 5 டேஸ்லேருந்து தான் நான் ஃபார்முலா மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நல்லா சாப்பிட்றான். அதுக்கப்புறம் சுட சுட தண்ணி சர்லக்ஸை ஊற்றியாச்சு. இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ பியூரி ஃபார்மில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் ஃபார்முலா மில்க் குடிக்கிறான். நான் தண்ணி கொடுப்பேன் இல்லையா. ஸோ அதே பாட்டிலில் போட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்குறேன். நல்லா குடிக்கிறான். இதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் மில்க் கம்மியானுச்சு. நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபார்முலா மில்க் கொடுத்தோம். இதே டப்பாவில் போட்டு அவன் குடிக்கவே இல்லை. இப்போ நல்லா குடிக்கிறான். ஸோ நானும் நடுவில் அப்படியே சும்மா தானே இருக்குது, ஃபார்முலா மில்க் பவுடர் நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மில்கி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ரிஷப்க்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் 9:00 9:30க்கு கொடுப்பேன். ஏந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி 7:30க்கு தான் நான் ஏந்திரிப்பேன். ஸோ ரொம்ப லேசி. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தோலில் போட்டு நல்லா தட்டி விடுவேன். அதுக்கப்புறம் கீழே படுக்க வச்சுருவேன். அவன் பாட்டுக்கு விளாடுவான். அப்பப்போ குப்புற படுப்பான், வாமிட் எடுத்துருவான். குப்புற படுக்காதன்னு சொல்லுவேன், கேட்கவே மாட்டான். ரிஷப் அப்பா
ஒர்க்குக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடுத்துருவேன். அவங்க வந்த உடனே கதவுகிட்ட வந்த உடனே என்ன தூக்குங்கன்னு சொல்லி அழுதுருவான். இப்ப என் கூட இருக்கும்போது பாருங்க ஜாலியா விளையாடுறான். அவங்க அப்பா வந்த உடனே ஃபேஸ் எல்லாமே மாறிரும். அவனோட ரியாக்ஷனே மாறிரும். ஸோ எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் 2 உத்தாப்பம் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லாருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 2 உத்தாப்பத்துக்கு வந்து ஆ சட்னி, சாம்பார் வந்து நெறைய குடுத்துருந்தாங்க. ஸோ தட்டுல எல்லாம் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மொச்சை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரிஷப் அப்பாவுக்கு வந்து நான் ஊட்டி விடுவேன். அவங்க வந்து ரிஷப் வந்து பார்த்துக்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டாச்சு. மீஷோலேருந்து யாருக்காக ஆர்டர் போட்டேன்னா, ரிஷப்போட டாடிக்கு. அவங்களுக்கு வந்து டீ ஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட செலக்ஷன் தான். அவங்களோட ஃபேஸோட கலருக்கு வந்து இந்த கலர் சூட் ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நல்லா குவாலிட்டியா நல்லா சூப்பரா இருந்துச்சு. ரேட்டு வந்து 253 நெனைக்கிறேன். ஸோ நல்லாருக்கு. குவாலிட்டியா இருக்கு. அவருக்கும் வந்து ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் ரிட்டர்ன் போடவா சொன்னேன். "வேண்டாம், வேண்டாம் நல்லாருக்கு. நான் போடுறேன்" அப்டின்னாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுது. பேக் சைடு வந்து ஒன்லி பிளாக் தான். பிளெயின் பிளாக்கு. அதுக்கப்புறம் ரிஷப்க்கு வந்து நான் ஃபார்முலா மில்க் குடுத்தேன். பாருங்க அவனே குடிச்சிட்டு அழகா குடிக்கிறான். ரிஷப் வந்து ஃபார்முலா மில்க் வந்து ஜஸ்ட் 5 டேஸ்லேருந்து தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி நெறையா தடவ ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ரிஷப் அப்பா வந்து அந்த தண்ணி குடிக்கிறான்ல, அதே பாட்டில்ல வந்து "நீ ஃபார்முலா மில்க் பண்ணி குடு. குடிப்பானா இல்லையான்னு பார்ப்போம்னாரு." டக்குனு நான் பண்ணி குடுத்தேன்னா, எல்லாமே குடிச்சுட்டான். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து ரிஷப்போட ப்ளே டைம். ஸோ நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். ஆ உங்களுக்கு அந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான வந்து ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்றேன். பாய்.